தொலைநோக்கை சிந்தித்த தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அவருடைய நினைவு நாள், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள் என்று இது இரண்டையும் இணைத்து தலைப்பு சட்டமும் சமூக வழக்கறிஞரும். இந்த தலைப்பை எடுத்ததற்கான காரணங்கள் ரெண்டு. முதல் காரணம், நான் ஒரு அரை மணி நேரத்திற்குள் முடிக்கணும்ன்றனால நேரடியாக தலைப்புக்குள்ள போறேன். உண்மையாகவே இங்க சட்டம் தான் பெருசா? எப்பவுமே ஒரு வார்த்தை இருக்கும், லெக்ஸ் சுப்ரீமஸ். லாட்டின் மேக்சிம் அது. சட்டம் படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் முதலில் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த வாக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெக்ஸ் சுப்ரீமஸ். லெக்ஸ் சுப்ரீமஸ் அப்படின்னா சட்டமே மேலானது. சட்டமே மேலானது அப்படின்னா அது எந்த வகையில் சட்டம் மேலானது, யாருக்கு மேலானது, யாரை மேன்மைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது? இந்த மூன்று கேள்விகளையுமே இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்துல நீங்க எங்கனாலும் பொருத்தி பார்க்கலாம். யாருக்காக அந்த சட்டம் இயற்றப்பட்டது, யாருடைய மேன்மைக்காக அந்த சட்டம் இயங்குகிறது, யாரை மேலானவர்களாக இந்த சட்டம் கருதுகிறது. அப்ப இந்த பார்வையில் இந்தியாவை ஒப்பிட்டுதான் இந்த தலைப்பை எடுத்தோம். சமூக வழக்கறிஞர் அப்படின்றது இரண்டாவது செய்தி. பெரியார் என்பவர் சமூக வழக்கறிஞர் அப்படின்றத நான் சொல்லி தெரிய தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். எந்த இடத்தில் பெரியார் சமூக வழக்கறிஞரா நிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு சட்டம் மேலானது. ஆனால் சமூகத்தில் நின்ற, இன்றும் நீடித்து நிலைக்கக்கூடிய, நம்முடைய குரலாய் இன்றும் ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய தந்தை பெரியார் என்ற சமூக வழக்கறிஞருக்கு சட்டம் மேலானதல்ல, மனித சமத்துவம் தான் மேலானது. அதனாலதான் சட்டத்தை பெரியார் எப்படி பார்த்தாரு என்ற ரீதியிலும், பெரியார் என்பவர் எந்தெந்த இடத்தில் சமூக வழக்கறிஞராக பேச முடியாதவர்களுக்கு, வாயிருந்தும் பேச முடியாதவர்களுக்கு, உயிரிருந்தும் துணிச்சல் இல்லாதவர்களுக்கு, முதுகெலும்பிருந்தும் நிமிர்ந்து நிற்க முடியாதவர்களுக்காக எந்தெந்த இடத்தில் வாதாடினார் என்பதற்காக தான் இந்த தலைப்பு. முதல்ல பெரியார் யாரு அப்படின்னு கேட்டா, அத நம்ம நிறைய சொல்றோம். பெரியார் ஒரு பகுத்தறிவாளர், கடவுள் மறுப்பாளர், புரட்சியாளர். பெரியார் பெண்ணுரிமைக்காக பெரியாரை போல யாரும் பேசல. ஜாதி ஒழிப்பினுடைய கடைசி எல்லை வரை சென்று பெரியார் சமர் செய்தார், கடவுளை போட்டு உடைத்தார், மனிதநேயர் பெரியார். இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடியது. ஆனால் பெரியாரே அவரை பற்றி என்ன சொல்லுகிறார், அதுதான் முக்கியம். பெரியாருக்கு ஒரு வழக்கம் இருந்திருக்கு. அது என்ன வழக்கம்னா, அவருடைய பெயரை புனை பெயரிலே அவரை பற்றி அவரே குடியரசில் நிறைய தலையங்கம் எழுதுறாரு. அதில் குறிப்பிடத்தக்க ஒரு தலையங்கம் 1936 வருது. இதை காணொளி வாயிலாக காணக்கூடிய இளைஞர்கள் வாய்ப்பிருந்தால் அந்த தலையங்கத்தை மீண்டும் மீண்டும் வாசிக்கணும். ஏன்னா பெரியார் மீது இன்னைக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்களே, அவர் கொஞ்சம் குறைவா எங்களை திட்டிருக்கலாம், ரொம்ப பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஏன் பெரியார் ரொம்ப பேசினாரு, ஏன் கடுமையா பேசினாரு? எந்த இடத்துலயுமே பெரியார் ஒரு சாஃப்ட் டோன்ல யாரையுமே அப்ரோச் பண்ணல. இப்ப ஐயா மருத்துவர் அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தினப்ப எல்லார்கிட்டயுமே அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, பழகுறாங்கன்னாங்க. இது பெரியார் பாணியே கிடையாது. பெரியாருடைய பாணி என்பது அமைதியான ஒரு டோன்ல பெரியார் யாருக்கிட்டையுமே பேசல. ஏன் பேசலன்னு கேட்டா, அன்றைக்கு பெரியார் அமைதியான டோன்ல பேசியிருந்தாருன்னா இன்றைக்கு மதிவதனி இந்த டோன்ல பேச முடிஞ்சிருக்காரு. அன்றைக்கு பெரியார் கடுமையாக வாதாடியதன் விளைவுதான் இன்றைக்கு நாம பேச முடியுது. அப்ப 1936 பெரியார் ஒரு தலையங்கம் எழுதுகிறார். அவரை பற்றி அவரே ஈவேரா என்ற தோழர் ஈவேரா என்ற சொற்களை பயன்படுத்தி எழுதுறாரு. அப்ப பெரியார் என்ன சொல்றாருன்னா, ரெண்டு விஷயங்களை முன்னிறுத்துறாரு. பணத்திற்காகவும் சுயநலத்திற்காகவும் காரியம் செய்யக்கூடியவர்கள் தான் பயப்படணும். பணத்திற்காகவும் சுயநலத்திற்காகவும் காரியம் செய்யாத யாரும் பயப்பட தேவையில்லை, அவங்களுக்கு எந்த குறையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பெரியார் சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப முக்கியமானது. இந்த துணிச்சல், இந்த பயமற்ற தன்மை எதற்கு பெரியாருக்கு வந்திருக்கு அப்படின்னு பெரியார் சொல்றாரு. நான் ஒருபோதும் நான் சொல்வதை கேட்டுதான் ஆக வேண்டும்னு நான் யாரையும் நிர்பந்திக்கல. கேட்டா கேள்வி, கேட்கலன்னா போன்னு சொல்றேன். இதனுடைய அடிப்படை அர்த்தம் என்ன அப்படின்னா, என்னுடைய கொள்கையாகவே இருந்தாலும் அதனால் யாரையும் நான் அடிமைப்படுத்த விரும்பவில்லை. இந்த சுதந்திர சிந்தனை தான் சுயமரியாதையினுடைய இறுதி புள்ளி. பொதுவா இங்க சுயமரியாதைனா என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, யாருக்கும் நான் அடிமை இல்ல, நான் யாருக்குமே அடிமையா இருக்க மாட்டேன், என்ன பார்த்து நீ சூத்திரன்னு சொல்லக்கூடாது, என்ன பார்த்து நீ வேசி மகன்னு சொல்லக்கூடாது, என்ன பார்த்து நீ தாழ்ந்தவன்னு சொல்லக்கூடாதுன்னு
என்னை யாரும் அடிமைப்படுத்தக்கூடாதுன்ற உணர்வை தான் சுயமரியாதைன்னு நினைக்கிறோம். ஆனால் பெரியார் பார்வையில் எது சுயமரியாதைனா, என்னை யாரும் அடிமைப்படுத்தக்கூடாதுன்னு எப்படி நினைக்கிறோமோ அது போல் நாமும் யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது. அந்த சுயமரியாதையினுடைய எல்லை பெரியார் எப்படி சிந்திக்க வைக்குதுன்னா, என்னுடைய கொள்கையாகவே இருந்தாலும் அந்த கொள்கை இந்த சமூகத்திற்கு பயன்படும் என்று தெரிந்தாலும், இந்த கொள்கையால் தான் மனித சமத்துவம் சாத்தியம் என்று தெரிந்தாலும், இந்த கொள்கையை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று நான் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டேன் என்ற இடத்தில் பெரியார் நிற்கிறார். இத சொல்லிக்கிட்டே வர்றப்போ எந்த இடத்தில் பெரியார் சமூகத்திற்காக வாதாடினார் அப்படின்னு சொன்னா, அவரை பற்றி சொல்லுகிறார். தோழர் ஈவேரா ஒருபோதும் கொள்கை வீரராக மட்டும் இருந்ததல்ல, அவர் ஒரு காரிய வீரர் என்று பெரியாரை பற்றி பெரியாரை சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு பெரியார் என்ன சொல்றாருன்னா, கொள்கை வீரராக இருப்பது எளிது. அந்த வார்த்தையை பாருங்க. கொள்கையை வண்டி வண்டியாக சொல்வதற்கு இங்க ஆட்கள் இருக்காங்க, கொள்கையை பரப்புவதற்கு இங்க புத்தகங்கள் இருக்கு. அந்த கொள்கையை மட்டும் சொல்லிவிட்டு ஜெயிலுக்கு போவது என்னோட வேலை இல்ல, நான் மரணிப்பதற்குள் காரியம் சாதித்தே ஆக வேண்டும் என்று 1936 பெரியார் சொல்றார். அப்ப சாவதற்குள் நான் காரியம் சாதித்துதான் ஆக வேண்டும்னா, இவர் எந்த இடத்தில் அந்த காரியங்களை சாதித்தார் அப்படின்னா, ஜாதி ஒழிப்பு என்ற தளத்தில் பெரியார் சாதித்த சாதனை தான் இந்த சட்டத்தை எதிர்த்து கேள்வி கேட்டது. சட்டம் தான் மேலானது, சட்டத்தை நீ கேள்வி கேட்டனா அவ்வளவுதான். இந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டுச்சுன்னா, ஆண்டவனை பார்த்து நீ கேள்வி கேட்க கூடாது, கடவுளை பார்த்து நீ கேள்வி கேட்க கூடாது. கேள்வி கேட்டனா உன் வாழ்க்கை நல்லா இருக்காது. எப்படி கடவுளை பார்த்து கேள்வி கேட்க கூடாதோ அதே போல் சட்டத்தை பற்றி கேள்வி கேட்பதற்கல்ல, கருத்து சொல்லுவதற்கு கூட உரிமை இல்லை அன்றைய காலகட்டத்தில். ஆனா இன்னைக்கு எப்படி அதை மாறிடுச்சுன்னு சொன்னா, ஒரு தீர்ப்பு வருகிறது என்றால் அந்த தீர்ப்பை அலசி ஆராய்ந்து, இந்த தீர்ப்பு எங்களுக்கு பாதகமாக இருக்கிறது, நீ 10% இடஒதுக்கீடு கொடுப்பது அன்கான்ஸ்டிடியூஷனல், அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று பேசக்கூடிய அளவிற்கு அன்றைக்கு வீதிகளிலே பெரியார் நமக்காக வழக்காடினார், வாதாடினார். எப்படி பெரியார் வாதாடினாரு, யாருக்கு எதிராக வாதாடினாரு அப்படின்னு சொன்னா, பெரியாருக்கு 2 நெருக்கடி இருந்தது. ஒரு நெருக்கடி, அக்யூஸ்ட் யாருன்றத பட்டியலிடுறதுல பெரியாருக்கு நெருக்கடி இருந்தது. ஏன்னா முதல் அக்யூஸ்ட் யாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஜாதிகளையும் இந்த ஜாதியால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களையும் பூர்வ குடிகளையும் நீ ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், நீ எல்லாம் தாழ்ந்தவன், நீ எல்லாம் கீழ் ஜாதி, இழிஜாதி, பஞ்சமன், சூத்திரன் என்று கட்டமைத்த பார்ப்பனர்களை பெரியார் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டா நிறுத்துறாரு. பார்ப்பனர்கள் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட்னு சொன்னா, இந்த பார்ப்பனர்கள் அக்யூஸ்டா மாறினதுக்கு இல்ல அக்யூஸ்டா இருக்கிறதுக்கு காரணமா இருப்பாங்கல்ல. ஒரு கொலையை செய்துட்டா இந்த கொலையை செய்ததற்கான காரணங்கள் இருக்கும்ல, அந்த கொலைக்கு தூண்டியவர்கள் இருப்பாங்கல்ல. அப்ப பார்ப்பனர்கள் அடிமைப்படுத்துறாங்க. எதை பேசா வச்சு, எதை இவர்கள் மூலதனமாக வைத்து அடிமைப்படுத்துறாங்கன்னா, ஜாதியையும் மதத்தையும் கடவுளையும். அப்ப பெரியார் என்ன பண்றாருன்னா, இது எல்லாத்தையுமே எதிர்த்தரப்பாக நிறுத்தி இந்த எதிர்த்தரப்புகளை ஒரே ஆளாக நின்று வாதாடுறார். கடவுளுக்கு எதிராகவும் வாதாடுகிறார், ஜாதிக்கு எதிராகவும் வாதாடுகிறார், மதத்திற்கு எதிராகவும் வாதாடுகிறார், பார்ப்பனருக்கு எதிராகவும் வாதாடுகிறார். இது முதல் நெருக்கடி. 2வது நெருக்கடி என்னன்னா, எந்த மக்களுக்காக வாதாடினாரோ, எப்படி ஒரு அட்வொகேட் நல்லா கேஸ் நடத்திக்கிட்டே இருப்பாரு. கேஸ் நடத்திக்கிட்டே இருக்கிறப்போ இவங்களுக்கு அந்த வழக்கறிஞர் மீது அதிருப்தி இருந்துச்சுன்னா, வேணாம் அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்க சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து கொடுங்க, நான் கேஸ வேற அட்வொகேட் கிட்ட கொண்டுட்டு போறேன்னு அந்த வழக்கு கொடுக்க அந்த தரப்பு சொல்லுவாங்க. இதுலயாவது நேர்மையான ஒரு தன்மை இருக்கும், எனக்கு நீ வழக்கறிஞரா வேணா, வேற ஒருத்தட்ட நான் போறேன். ஆனால் பெரியாருக்கு இந்த சமூகத்தில் நடந்தது என்ன அப்படின்னா, நமக்காக தான் பெரியார் வாதாடுகிறார் என்பதே தெரியாத சமூகம் பெரியாரை எதிராளியாக நிறுத்தி, பெரியாரை தங்களுக்கு எதிரானவராக நிறுத்தி பார்க்கக்கூடிய சூழல் இன்றைக்கும் இருக்கு. ஆனா இதை 2 நெருக்கடிகளையும் பெரியார் எப்படி சமாளித்தார்னு சொன்னா, யாரோ என்னமோ பேசுங்க, என்னுடைய வேலை என்பது நீதி வாங்கி தருவது. சட்டம் சட்டப்படி இருக்கும். ஆனால் சமூகத்தில் இருந்த பெரியார் என்ற வழக்கறிஞர் நீதிப்படி இருந்தார். என்னுடைய வேலை சமூக நீதியை வாங்கி தருவது, அந்த சமூக நீதியின் மூலமாக பொருளாதார நீதியை அடைய செய்வது,
பொருளாதார நீதி அடைகின்ற போது அரசியல் நீதி தன்னால் வரும் என்று முதலில் பெரியாருடைய பார்வை சமூக நீதியில் இருந்தது.